நாமும் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நாம் அநேகரும் அறிந்த பகுதி தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று சொல்லி இங்கே வாசிக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேகருக்குள்ள கவலை அதிகமாய் காணப்படுகிறது. நாளைய தினத்தை நாம் எப்படி நடத்தப் போகிறோம், நாளைய தினத்துடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது என்று சொல்லி கவலையினாலே நாம் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். அநேக மனிதர் கவலையின் நிமித்தம் தன்னுடைய இயல்பான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியம் செய்யும் பொழுது இப்படியாய் உண்மையாக தன்னுடைய ஜனங்க மத்தியிலே அவர் பேசினார். அது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார், அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. எவ்வளவு மகிமையான வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அல்லவா. அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் விசேஷித்தவளாக படைத்திருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தருடைய திட்டத்தை மறந்து, கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து, இன்றைக்கு பலவிதமான குழப்பங்களின் நிமித்தம், கவலைகளின் நிமித்தம் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மறந்து காணப்படுகிறார். இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் தனக்கான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்து தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போயிருக்கிறார்கள். வேதத்திலே சாலமோன் ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் எப்படியாக சொல்கிறது, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உடைக்காக கவலைப்படுகிறார்கள், ஆகாரங்களுக்காக கவலைப்படுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று சொல்லுகிறேன். சாலமோன் ராஜா ஐஸ்வர்யத்தில் குறைவில்லை, ஞானத்தில் குறைவில்லை, சகல சம்பூர்ணமான ஐஸ்வர்யங்களை உடைய ஒரு ராஜாவாக இருந்தாலும் காட்டு புஷ்பத்தை கர்த்தர் பார்க்க சொல்லுகிறார். காரணம் என்ன? அந்த காட்டு புஷ்பங்கள் உடுத்தியிருந்த நிறத்திற்கு ஒத்த ஒரு வண்ணம் சாலமோன் கூட உடுத்தி இருந்ததில்லை. அப்படியானால் காட்டு புஷ்பங்களுக்கே உடுத்தி வைக்கிற கர்த்தர் விசேஷித்தவர்களாக உன்னையும் என்னையும் படைத்திருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் அவர் வெறுமையாக விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு மக்கள் நான் என்னத்தை உண்ண போகிறேன், என்னத்தை சம்பாதிக்க போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஓடி 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 உழைத்து கொண்டிருக்க. உழைப்பது நல்லதுதான், ஆனால் அந்த உழைப்பிலே அவர்களுக்கு சமாதானம் இல்லை. காரணம், மெய்யான சமாதானத்தை இழந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்திலே ஒரு முடத்தை கூட்ட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. மாறாக இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நாடி தேட வேண்டிய ஒரு காரியம் வேதம் அழகாய் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். அஞ்ஞானிகள் அவர்கள்தான் உலக காரியங்களை நாடி தேடிக்கொண்டிருக்கிறார், ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தரை சமூகத்தை தேடுவதுதான் நமக்கு முதன்மையான காரியம். கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆகார பஞ்சம் வராது, ஒரு நாளும் வஸ்திர பஞ்சம் வராது, ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடுகிறதில்லை. காரணம், ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் விசேஷித்தவர்களாக படைத்திருக்கிறார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகாரத்தை பார்க்கிலும் சரீரம்
ஆகாரத்தை பார்க்கணும் ஜீவனும், உடையை பார்க்கணும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நல்ல நல்ல ஆகாரங்கள் இருந்தும் அவைகளை அனுபவிக்க முடியாத வியாதியிலே பிடிக்கப்பட்டவர்கள் அனைவரும், நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் இருந்தும் அவைகளை உடுத்தி அழகு பார்க்க முடியாத அளவுக்கு சரீர பலவீனப்பட்டு ஒடுக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறவர்கள் அநேகர். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணினது மாத்திரமல்லாமல் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். நாளைய தினத்தை நினைத்து கவலைப்படாது, நாளைய தினத்தை குறித்து கலங்கி இந்த நாளுடைய சமாதானத்தை தேவ ராஜ்யத்தை இழந்து போகாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் குறைவில்லாமல் போஷித்து உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காரணம், நீங்கள் விசேஷித்தவர்கள். தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரமபிதா இல்லை என்று சொல்வதில்லை. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக சிருஷ்டித்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை உடுத்தி அழகு பார்க்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளுக்கு ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிற தேவன், உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார், போஷிப்பார், சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் நிரப்புவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.